ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். சாரி 3 நாள் வீடியோ போட முடியல. நான் அதில் வீடியோ போட்டேன், ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் காலேஜில் ஒர்க்ஸ் இருந்துச்சு. அதனால தான் இந்த பக்கம் என்னால் வர முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ. இது ஆக்சுவலி 20th நான் அப்லோட் பண்ண வேண்டியது டிலே ஆகிடுச்சு. ஐம் ஸோ சாரி. ஓகே, அதுக்கு மேலே எதுவும் பேச தேவையில்ல. டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி இப்போயே சொல்லிடுறேன், பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இடையில இருந்தால் என்னுடைய வாய்ஸை லோ பண்ணிட்டேன்னா புரிஞ்சுக்கோங்க, என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் நான் வாய்ஸை கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய வாய்ஸை பூஸ்டப் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன்டா. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடியே நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஜஸ்ட் ஃபன்னாக, கொஞ்சம் காமெடியாக, கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் ஒரு லாஜிக்கலாக அப்படி தான் கொண்டு போவேன். வேறு மற்றபடி எதுவும் இருக்காது. அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னதும் நடுவில் ஹேட்டு, கொஞ்சம் சேட் சீன்ஸு அப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாகவே போவோம். ஓகேடா. இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு வீட்டு வாசலில் ஒருத்தர், அதாவது நம்ம ஜங்குக் பைக்கில் உட்காந்துட்டு, அதுவும் ஒளிஞ்சு நின்றுக்கிட்ட மாதிரி பைக்கை ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு கால் பண்ணுறாரு யாருக்கும். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம டே. இப்போ அப்படியே கால் அட்டன் பண்ணி நம்ம டே தான். ஹலோ ஜங்குக். ஹே டே, எங்கே இருக்க? வீட்டுக்குள்ளே. நான் உன்னை வெளியே வந்தாலும் நிற்க சொன்னேன். அம்மா கீழே இருக்காங்கடா, எப்படி வர்றது? இங்கே பாருட்டே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, தயவு செஞ்சு வந்து தொலை. ரொம்ப டைம் ஆகுதுடா, அப்புறம் லேட் ஆகிடும். என்ன ஜங்குக் நீ புரிஞ்சுக்காம பேசிகிட்ருக்க? நீயே பார்த்தல, நேற்று நீ கேட்கும்போது கூட எங்கள் அம்மா விடலை, பின்ன நான் மட்டும் கேட்காம எப்படா வருது? உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீ வீட்டு வாசலை தாண்ட தேவையில்ல, பின்னாடி வாசலை தாண்டி வாடா. பின்னாடி போனாலும் அம்மா பார்த்துருவாங்க ஜங்குக். ஷோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் முன்னாடி வீட்டு வாசலில் ஒரு 2 வீடு தள்ளி நின்றுட்டுருக்கேன். சீக்கிரமாக வந்து தொலை. ஜிம்மெல்லாம் ஆல்ரெடி போயிட்டானா? வீடியோவா எடுத்து அனுப்புகிறான் தெரியுமா? செம்மையாக இருக்குது, சீக்கிரம் வா. ஐயோ, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. டே வாய் முறோம், சீக்கிரம் வந்து தொலைன்றேன். ஆசையாக இருக்குன்ட்டு. ஷோ, சரி வரேன், லைன்லேயே இருக்கேன், நீ வா. நான் இப்போ ரூமில் இருக்கேன். அம்மா கிச்சனில் இருக்க மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. கீழே வா, கேஷுவலாக வாடா. சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே திருட்டுத்தனமாக ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்குறாரு. பார்த்தா அம்மா கிச்சனில் இல்லை. நம்ம டே தான் இப்போது, ஜங்குக் அம்மா கிச்சனில் இல்லைடா. அப்புறம் ஏன்டா யோசிக்கிறேன், தயவு செஞ்சு வெளியே வா. இரு. அம்மா எங்கே போனாங்க? தோட்டத்தில் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்களோ? அவங்க எங்கேயாவது ஊற்றிட்டு சீக்கிரம் வந்து தொலைடா. இரு, செருப்பு போட முடியலடா, கையில் எடுத்துகிட்டு வாடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் கையில் அவருடைய ஷூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கை தேடி ஓட, நம்ம ஜங்குக் பார்த்தா வீட்டை விட்டு ஒரு 2 வீடு தள்ளி முன்னாடி பைக்கில் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டேவை சீக்கிரம் வந்து தொலைடா மண்டை கஷாயம் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட, நம்ம டேவும் அப்படி குடுக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக் கூடயே பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ அப்படியே ஃபோனை தூக்கி உள்ளே சொருவிட்டு நம்ம ஜங்குக்கு சருன்னு அப்படியே முறுக்க நம்ம டீயோடைய அம்மாவை தான் காட்டுறாங்க. தோட்டத்தில் தண்ணி அந்த வாஸ் வச்சு ஊற்றுவாங்கள்ல, அப்படி ஊற்றிட்டு இருக்காங்க. டக்குன்னு பைக் சவுண்டு கேட்டதும், எவன் தான் அதுன்னு தெரில, காது ஜவெல்லாம் கிழியுது, புள்ளைய பக்க சொன்னால் தொலைய பற்ற வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயோடைய அம்மா தான் அப்படியே திட்டிக்கிட்டே நம்ம இந்த கார்டனுக்குலாம் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இருக்க நம்ம டீவையும் ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. பைக்கில் போயிட்டுருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவிட்ட அப்படியே லைட்டாக திரும்பி, டீ உனக்கு எவ்வளோ நேரம், நான் உனக்கு எப்போ கிளம்பியிருக்க சொன்னேன்? ஜங்குக் நீ சொல்லும் போதே நான் கிளம்பிட்டேன், ஆனால் அம்மா கீழே இருந்தாங்க. டக்குன்னு என்னால் எல்லாத்தையுமே இது பண்ண முடியல. அப்பப்போ அம்மா கூப்பிட்டுட்டு வர இருந்தாங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? கூப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ஏதோ ஒன்று பாத்ரூம் வருதுனாவது ரூம்குள்ளே இருந்து சீக்கிரமாக ரெடி ஆகலாம்ல. லூஸு, நான் ரெடி ஆகிட்டேன்டா, ஆனால் என்னால் வெளியே வர முடியல. அம்மா கீழே நின்றுட்டு இருந்தாங்க. எத்தனை வாட்டி திரும்ப நான் வந்து பார்த்தேன். உன்னை வச்சுட்டு உன்னால தான் இப்போ லேட்டேட்டு. சரி சாரி. எப்போவுமே எங்கள் அம்மா விட்டுருவாங்க, இந்த வாட்டி விடலை. அதுவும் வேறு எங்கேயாச்சுன்னா விட்டுருப்பாங்க.
கிளப்புன்றனால தான் விடல தெரியுமா? கிளப்புன்னு உன்னை யார் போயிட்டு முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடியே சொல்ல சொன்னது? ஏய் இல்லை ஜங்குக், நான் எப்போவுமே பொய் சொல்ல மாட்டேனா, அதான். ஐயோ உன்னை வச்சுட்டு. சரி நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓடுடா, எங்கேயாவது போய் முட்டி தொலைஞ்சிடாத, நான் வாழணும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. ஜிம்மின் பாரு, நம்மளை விட எக்ஸ்ட்ரா டைம் இவங்கியோட ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கான். ஷோ, சரி சீக்கிரம் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கு தான் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1/2 மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. டைம் வந்து கரெக்டாக ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகிடுது, ஈவினிங் டைமு. இப்போ நம்ம டே தான் அப்படியே வண்டியிலேருந்து கீழே இறங்கி அவர் கையில் கொண்டு வந்து அவருடைய ஸ்லிப்பர்ஸை போட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம டே கிட்ட வராரு. இப்போ நம்ம டே தான் போகலாமா? போகலாம். ஆமாம், உள்ளே போகிறதுக்கான அந்த டிக்கெட்டுங்க? இங்கே தான். ஐயோ ஏய் என்ன பின்னாடி பாக்கெட்டில் வச்சுருந்தான். ஷபா, கொஞ்சம் விட்டுருந்தா என்னை நீ பரலோகம் அனுப்பியிருப்பா. சாரி ஜங்குக், அவசரத்தில் மறந்துட்டேன். டேய் உன்னை, சரி டைம் ஆகுதுவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் நம்ம ஜங்குக்குமா சேர்ந்து அந்த கிளப்போடைய வாசலில் இருக்க அந்த செக்யூரிட்டிகிட்ட அவங்களுடைய என்ட்ரி டிக்கெட்ஸை வந்து காட்டிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவும் ஜங்குக்கு தான் கரெக்டாக செக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு உள்ளே போகவும் அங்கே இடத்துல அப்படியே பாட்டும் உஜாலமாக இருக்குது. நம்ம டேக்கு அந்த இடத்த பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் ஜொலிக்குது. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக பாட்டு, டிஜே, சாங்ஸுன்னு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அந்த கூட்டத்தில் நம்ம ஜிம்மினை தேடுறாங்க. நம்ம ஜிம்மின் தெரியல, பட் அவருடைய கை மட்டும் தெரியுது. அப்படி நம்ம ஜிம்மினுடைய கையை நம்மகிட்டே கண்டுபிடிச்சி, ஜங்குக் அங்கே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை காட்டி கொடுக்க, இப்போ உடனே நம்ம டேவும் நம்ம ஜங்குக்குமா சேர்ந்து நம்ம ஜிம்மின் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா ஆப்போசிட்லேயே தான் நம்ம இவங்கியும் இருக்கார். அவர் கையில் ஒரு கிளாஸ் வச்சுட்டு சும்மா பாடி ஷேக்கிங் மட்டும் பண்ணிகிட்ருக்க. நம்ம ஜிம்மின் தான் கையை நல்லா மேலே தூக்கின்னு ஆடிட்டுருக்காரு. நம்ம டேவையும் ஜங்குக்கையும் பார்த்து அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணிட்டு, ஏன்டா வரதுக்கு இவ்வளோ நேரம்? எல்லாம் இவனால கிளம்பி இருக்க சொன்னால் ரூம்குள்ளேயே உட்காந்துன்னு வரான். ஏய் ஜங்குக், உனக்கு எத்தனை வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அப்படிலாம் இல்லை ஜிம்மன், ரெடியாகி தான் உட்காந்துருந்தேன். கீழே அம்மா இருந்தாங்க, அதனால தான் சுத்தமாக வெளியே வரவே முடியல. முதல்ல ஒன்று யாரா கிளப்புன்னு சொன்னது? நாங்களாம் சொன்னோமா என்ன? இல்லைடா, நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே போய் வளரிட்டேன். உனக்கு வேறு வேலை பழப்பே இல்லை. சரி வந்தது தான் வந்தாச்சு. ஆமாம், வீட்டுக்கு போனால் அம்மா தொடப்பக்கட்டை எடுப்பாங்க, என்ன பண்ணுவேன்? அதுதான் எனக்கும் தெரியல. ஜக்கு, தயவு செஞ்சு என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டு, ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு தான் நீ வீட்டுக்கு போகிற. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் எனக்கு எங்கள் அம்மாவோட மீட்டிங் இருக்குது. செருப்பு பிஞ்சிரும். அம்மாவோட மீட்டிங்கா? கொண்டுரும் ஒன்று. என்னை வீட்டில் விட்டுட்டு எங்கே வேணா போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டே எல்லாருமா சேர்ந்துட்டு அப்படியே ஜாலியாக ஆடிட்டுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட ட்ரிங்க்ஸில் கை வைக்கவே இல்லை. ஆனால் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் அம்மா சிவக்கட்டை எடுத்துகிட்டு துரத்துவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் எடுக்காமல் ட்ரிங்க்ஸ் இது கூல் ட்ரிங்க்ஸு, அப்புறம் ஃப்ரூட் ஜூஸு அந்த மாதிரி எடுத்து குடிச்சிக்கிட்டு அந்த டிஜேக்கும் சாங்ஸ்க்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே என்டர்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு 6:30 மாதிரி ஆகிடா. நம்ம டேக்கு அள்ளூட ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம ஜங்குக் கிட்டே போயிட்டு, ஜங்குக், டேய் ஜங்குக்கு, அட மறமாட்டேன். என்ன 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 நம்ம வந்து 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகும் போதுடா. 1.5 மணி நேரம் தான் ஆகுதா? 3 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சுன்னு நினச்சேன். வீட்டுக்கும் போகணும். ஏய் என்ன விளையாடிட்டுருக்கியாட்டே? அதெல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் போகிறோம். ஜங்குக், நீ என்ன சொன்ன அன்றைக்கி நம்ம பிளான் போகும்போது 1.5 மணி நேரம், அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் தானே சொன்னேன் நான். ஆமாம் சொன்னேன்தான், ஆனால் இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்குல்லடா, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதுக்குன்னு வா ஜங்குக், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். அம்மா திட்டுவாங்கல்ல. என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க கூட எங்கேயுமே அம்மா வெளியே அனுப்ப மாட்டாங்க சொல்லிட்டேன். ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் அனுப்பவே மாட்டாங்க. சரி சரி, இவனுங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும், வா நம்ம போகலாம். அவங்க 2 பேரும் போய்ப்பாங்க, வா. சரி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு,
நம்ம ஜிமின்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு டைம் ஆகுது, நீங்கள் முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து தலையாட்ட இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் கிளப்பை விட்டு வெளியே வராங்க. உள்ளே எந்த அளவுக்கு சவுண்டாக சத்தமாக இருந்துச்சோ அப்படியே அமைதியாகிடுது ரோட்டுக்கு வந்ததும். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் போயிட்டு பார்க்கிங் ஏரியாவிலேருந்து டூ வீலரை எடுக்க நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், நான் ஏன் மூஞ்சி அப்படி வச்சுட்ருக்க, இல்லை சாரி. எதுக்கு சாரி? இல்லை ஜாலியாக இருக்கும்போது வீட்டுக்கு போகணுன்னு கிளப்பி கூட்டின்னு வந்துட்டான். இப்போ சொல்லலாம் உக்காரு. சாரிடா. சரி இல்லை நீ போ, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். ஏச்சி மட்டும் உட்காரு வந்து தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜங்கு கூட அப்படியே வண்டியில் ஏறிக்கா. நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் பொறுமையாக காமாக ஓடிட்டு போகிறாரு. ஏன்னா நைட் டைம் வேறு இல்லையா, அவன் எப்படி வருவான்னு தெரியாது. டேவை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால ரொம்பவும் பொறுமையாக வண்டியை ஓட்டிட்டு அப்படியே காமாக வந்துட்டுருக்க. போயிட்டுருக்கும்போது நம்ம டேவும் அப்படியே சில்லுன்னு வர காற்றெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு ஜங்குக்கை டைட்டாக பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஜங்குக், டே, யூகி அப்புறம் நம்ம ஜிமின் இவங்க எல்லோரும் யாருன்னு பார்த்தா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே அந்த மிடில் ஸ்கூல் அந்த மாதிரி ஏஜ்லேருந்தே ஒன்றா படித்து ஜாலியாக விளாண்டுட்ருக்கோங்க. இது வரைக்கும் க்ளப் அப்படின்றது ஒரு வேர்ட் அது எடுத்ததே கிடையாது. காலேஜ் படிச்சுட்ருக்கனால காலேஜில் எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கனால ஒரு ஆசை அந்த இடத்துக்கு போகணுன்னு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு டிக்கெட்டும் கிடச்சிருக்கும். ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ப்ரைவேட் க்ளப் அப்படின்றதுனால டிக்கெட் எல்லாமே இருக்கும். ஸோ அழகாக அந்த டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணி அழகாக இவங்களும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஒருத்தவங்க வீட்லேயும் சொல்லிட்டு போய் சொல்லி பெர்மிஷன் வாங்க. பட் நம்ம டே போயிட்டு வீட்டில் உளறிட்டு இருப்பார். ஸோ நம்ம ஜங்குக் போயிட்டு அவங்க அம்மா கிட்டேருந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஜங்குக் வந்து கன்வின்ஸ் பண்ணுறப்போ நம்ம டேவுடைய அம்மா, நீ இப்படி கேட்டுகிட்டே இருந்தனா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக் வந்து எதுவும் கேட்காம அமைதியாக போயிட்டு இருந்திருப்பார். ஏன்னா பிளான் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேவும் வந்து திட்டுத்தனமாக அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் கிளம்பி வந்துட்டாரா. இப்போ வீட்டுக்கு போனால் நம்ம டேக்கு டின்னு கட்டுவாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடய தான் நம்ம டே வந்து போயிட்டுருக்காரு. கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறாங்க, அப்படியே வண்டி வந்து நம்ம டேவோட வீட்டு முன்னாடி நிற்கிது. கதவு நல்லா பெருசாக திறந்துருக்கு. நம்ம டேக்கு என்னவோ அது பார்க்க மருண படக்க மாதிரி இருக்குது பார்க்க. இப்போ நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரை இறுக்கி பிடிக்க நம்ம ஜங்குக்கு, டேய் வலிக்குதுடா, எனக்கு அடி வயிறுலாம் கலங்குதுடா, வந்து சொல்லிட்டு போ. என்னென்னு சொல்கிறா? எதனா சொல்லு, நான் போனேன்னா உளறிடுவேன். நீ எதனா ஒன்று ஆரம்பிச்சேன்னா அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறேன். பண்ணுவல? சரி அட்லீஸ்ட் எதனா ஒரு பிளானாக சொல்லு. அதெல்லாம் தெரியாது, ஆன் ஸ்பாட்டில் தான் வரும், இறங்கு. சரி. கேஷுவலாரு. ஆண்டி 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 வா ஜங்கு. டே எங்க? ஸோ என் கூட தான் வரான். எங்கே போனான் அவன்? என் கூட தான் வீட்டுக்கு வந்தான் ஆண்டி. வீட்டுக்கா? எதுக்கு? அம்மா பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க டேவா. இல்லாட்டே ஆமாம். ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜங்குக்கு உங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணேன். நீயும் டேவும் வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்களே. ஆண்டி அது வந்து மீட் பண்ணலான்னு தான் போயிட்டுருந்தோம். டிராஃபிக்கில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நாங்கள் பார்க்கில் அப்படியே சுற்றிட்டு அப்படியே வந்தோம். எந்த பார்க்கு? தேரம்புக்கில் இருக்கிறது. ஓ, எத்தனை மணி போல் இருக்கும்? ஒரு 6 மணி. ஓ, இப்போ தான் நானும் பக்கத்து வீட்டு பாப்பாவும் அவங்களுடைய அம்மாவுமா சேர்ந்து பார்க்குக்கு போயிட்டு 6:15 போல் தான் வீட்டுக்கு வந்தேன். அங்கே நான் அவங்க 2 பேரையும் பார்க்கவே இல்லையே. ஆண்டி
நீங்கள் ரைட் சைட் தெருமுக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. நாங்கள் போனது லெஃப்ட் சைட் தெருமுக்கு இல்லாட்டே. ஜங்குக், அந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டுருக்கு. போச்சு. ஆண்டி, நீங்கள் போனது ரைட் சைட் தெருமுக்கு கரெக்டு தான். நாங்கள் போனது என்னென்னா லெஃப்ட்டில் போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு போனோம். அங்கே ஒரு பார்க் இருக்குது. ரொம்ப அது வந்து அடல்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே பெரிய பெரிய சறுக்கு மரம்லாம் இருக்குமா, அங்கே போயிட்டு விளையாடிட்டு வந்தோம். டவுட் வந்துன்னா டேக்கிட்ட கேளுங்களேன். டே, சொல்லுடா. ஆமாம்மா, நானும் ஜங்குக்கும் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு போயிட்டு கிளப்புக்கு போயிட்டு இருந்தேங்க. அப்படி தானே? இல்லைம்மா. டே ஜங்குக், உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் வந்து உட்காருறீங்களா? மாட்டணும்டா. என்ன பண்ணுறது? ஓ, அம்மா, அது வந்து நான் தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, கொஞ்சம் 2 பேரும் வாய மூடுங்க. சரி. டே ஜங்குக், 2 பேருக்கும் என்ன வயசாகுது? 21. 21. கிளப்புக்கு போகிற வயசாகுது. அம்மா, அப்படி இல்லை. நீ வாய மூடு, நான் ஜங்குக்கிட்டே ஏறேன். ஜங்குக், சொல்லு. கிளப்புக்கு போகிற வயசாகுது. ஆண்டி, அது வந்து நாங்கள் அங்கே போய்ட்டு எதுவும் தப்பாலாம் எதுவும் பண்ணிக்கல. ஜஸ்ட் உள்ளே எப்படி இருக்கோன்றதை நாங்கள் ஒரு க்யூரியஸாக இருந்தோம். போயிட்டு பார்த்தோம், வந்துட்டோம், அவ்வளோதான். இப்படி ஆரம்பிக்கிறது தான் எல்லாமே. அடுத்தது குடி, சிகரெட் அடிக்கிறது, அது இதுன்னு ஒன்று ஒன்றா போகும். இல்லாண்டி நாங்கள் அந்தளவுக்குலாம் போக மாட்டோம். எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? எங்கள் மேலே நம்பிக்கை கூடமா இல்லை? அதெல்லாம் நிறையவே இருக்குது. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கனால தான் டேவை உன் கூட விட்டுருக்கேன். புரியுதா? நீ இல்லைன்னா வேறு யாராக இருந்தாலும் நான் யாரு கூடயும் அவனை அனுப்ப மாட்டேன். புரியுதாண்டி? இனிமேட்டு கிளப்புக்கெலாம் போகக்கூடாது. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் அங்கே போய்ட்டு தப்பாக எதுவுமே பண்ணலை. என்ன தப்பாக எதுவும் பண்ணலைன்றது மேட்டர் இல்லை. அந்த இடமே தப்பான ஒரு இடம். அந்த இடத்துல நல்ல விஷயங்களையா சைட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க? இல்லை தான். ஆனால் நாங்கள் அது எதுவுமே டச் பண்ணலை. அப்படி நினச்சிட்டு போகிறவங்க தான். ஆனால் அங்கே இப்போ குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. புரியுதாண்டி? நீங்கள் குடிக்கு அடிக்ட் ஆகிடுவீங்கன்னோ இல்லைன்னா அந்த வழியில் போயிடுவீங்களோ நான் எதுவும் சொல்லலை. ஸ்டார்ட் பண்ணிடக்கூட கூடாதுன்னு தான் முன்னாடியே சொல்கிறேன். புரியுதா? புரியுதாண்டி? சரி, நீ கொஞ்ச நேரம் கம்முனு. டே, சொல்லுங்கம்மா. உனக்கு எப்போ எனக்கு தெரியாமல் வீட்டை விட்டு காலி பண்ணி போகணுன்னு தைரியம் வந்துச்சு? அப்பா இந்த நேரம் வந்திருந்தாருன்னா உன் கதி என்ன? அம்மா, அப்படி இல்லைம்மா. எல்லாருமே போகிறாங்க, எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. நான் இப்போ உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்கள் விட்டுருந்தீங்கனாலும் இப்படி தான் போயிட்டு உடனே வந்திருப்போம். ஆனால் நீங்கள் எங்களை சந்தேகப்பட்டு போக விடாமல் பண்ணீங்க. எனக்கு இருக்கிற க்யூரியாசிட்டினாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜஸ்ட் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாவது வரணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நான் போயிட்டேன். ஜங்குக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், வா. நம்ம ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போன்னு கூப்பிடுவான். போ. ஆண்டி, என்ன கம்முனுன்னு சொன்னேன். டே, அவங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். போயிடுவியா? போயிடுவியா? அம்மா, ஜங்குக் ஜஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுன்னு தானே சொன்னான். அது ரியல் மேரேஜாக போயிடாதுல்ல. அப்புறம் நானும் மேரேஜ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, அவனும் பண்ணதில்லை. பண்ண அப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஜஸ்ட் ஒரு
எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாமே. டே உனக்கு வாய் அதிகமாக போச்சு. அம்மா சும்மா சொன்னேன். இனிமேட்டு இந்த மாதிரி திட்டுத்தனமெல்லாம் போகக்கூடாது, புரியுதா? ஏதோ ஜங்கு கூட போனன்றனால விட்டேன். சரி. சாரி. ஓ சரி, சாரி எல்லாம் நீயே வச்சுக்கோ. சரி, இனிமேட்டு நான் பண்ண மாட்டேன். சரி வாங்க லஞ்ச் சாப்பிட்லாம். ஜூஸ் குடிச்சிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது. டீ. என்னது? அம்மா அங்கே நிறைய ஜூஸ் வச்சுருந்தாங்கம்மா. ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்ச் ஜூஸு, அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஜூஸு நிறைய இருந்துச்சு. ஆனால் ஸ்ட்ராபெரி தான் இல்லை. ஆனால் நான் வந்து நிறைய ஆப்பிள் தான் குடித்தேன். ஜங்கு நீ என்ன குடிச்ச? ரத்தத்தை குடிக்க போகிறேன் நான். என்ன பழக்கம் இது? அம்மா அங்கே நிறைய ஆல்கஹால், விஸ்கி, பிராண்டு, வேறு என்னமோ இருந்துச்சு, பேர் மறந்துட்டேன். ஆனால் அதெல்லாம் நிறைய பேர் குடித்தாங்க. ஜூஸ்லாம் யாருமே குடிக்கவே இல்லையா. நாங்கள் போய்ட்டு குடிச்சிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சாங்க. எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸு. அவங்கள வச்சுக்கிட்டு ஆண்டி எனக்கு சத்தியமாக ஒரு விஷயம் புரியல. ஒரு உண்மையை சொல்லுவீங்களா? என்ன தேவை உண்மையிலே பெற்றிங்களா இல்லை எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்தீங்களா? ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஆண்டி ஓட்டவாயாக இருக்கான். அவன் இப்படி ஓட்டவாயாக இருக்கனால தான் எனக்கு அவனை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு போய் சொல்ல வராது. அப்படியே அவன் போய் சொல்ல ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒரு வழியில் வளரிடுவான். கரெக்டு தான். சரி வாங்க சாப்பிட்லாம். இல்லை ஆண்டி பரவாயில்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்கள் அம்மாவே வீட்டில் இல்லை? இல்லையா? ஆமாம். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? உங்கள் அம்மா ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஐயோ ஆமாம் சொல்லியிருந்தாங்க, மறந்துட்டேன். நீ இருந்தானா உன்னையும் கூப்பிட்டு போகலான்னு நினச்சாங்க. ஆனால் நீ தான் வெளியே போயிட்டே. அதனால் இன்றைக்கி நைட்டு உனக்கு வீட்டில் சோறு கிடையாது, இங்கேயே ஸ்டே பண்ணு இன்றைக்கி. சரிங்க ஆண்டி. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே தான் மேலே ரூமுக்கு போக நம்ம சக்குக்கும் பொறுமையாக அவங்க அம்மாட்ட பேசிட்டு மேலே டேவுடைய ரூமுக்கு வராரு. மேலே வந்து பார்த்தா நம்ம டே வந்து ஆல்ரெடி டவல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம சக்குக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அது சக்குக்கு வந்த உடனே அவர் கையில் கொடுத்துட்டு, இந்தாடா போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, கெஸ்ட் ரூம் அங்கே இருக்கு. ஏய் சிப்போ, கெஸ்ட் ரூம் அந்த கெஸ்ட் ரூமில் நீயே போய் படுப்போம், பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஏய் நல்லா தான் இருக்கும், நான் தான் க்ளீன் பண்ணி வச்சேன். அப்போ நான் கண்டிப்பாக போக மாட்டேன். சங்கு ரொம்ப பண்ணிகிட்ருக்க நீ. ஓ அப்படியா? ஏய் சும்மா என்கிட்ட இந்த மாதிரி விளையாட்டு காட்டுறவெல்லாம் வச்சுக்காத, பல்ல பேத்துருவேன். அப்படியா? அப்பா ரொம்ப பயந்துட்டேன்ட்டு. இச்சிப்பா அங்கே பாரு இருக்குது ரெஸ்ட் ரூம், போ. ஆமாம் எனக்கு தெரியவே தெரியாது பாரு. சங்கு என்ன நீனா? ஒன்றும் இல்லை, சரி நான் போய்ட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக் தான் அப்படியே நிறையா ரெஸ்ட் ரூம் போய்ட்டு குளிக்கிறதுக்குன்னு போயிட்டா. இப்போ அப்படியே நம்ம டேவை காட்டுறாங்க. அவர் வந்து ஹாலில் உட்காந்துட்டு அவர் குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம சங்குக் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு வெளியே வராரு. தலையெல்லாம் தவறிட்டே வந்துட்டுருக்க. ட்ரெஸ் வேறு அவருக்கு லைட்டாக டைட்டாக இருக்குது. நம்ம டேக்கிட்ட வந்து, ஏய் என்னடா ட்ரெஸ் இது, கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லையா? ஏய் அதெல்லாம் என்னுடைய நைட் ட்ரெஸ்ஸு, கிழிச்சிடாத. ஆமாம் கிழிக்கிறாங்க, எல்லாம் கோழி குஞ்சு சைஸில் இருக்குது. உங்கள் அப்பா அது இல்லை, அப்பா அதை போட்டுனா அப்பா உன் டவுசரை கிழிச்சிருவார், பரவாயில்லையா? சரி விடு, ஒரு நாள் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி நீ கீழே போ, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு கீழே போக சொல்லிட்டு நம்ம டீ போயிட்டு குளிக்க போக நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு கீழே போகாமல் பெட்டில் படுத்துக்கிட்டு ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டீ தான் என்ன பண்ணுறாருனா, பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தவர் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பினா பார்த்தா டவல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஐயோ ட்ரெஸ் எல்லாம் வெளியே இருக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான்
அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர, கீழே டவல் கட்டியிருக்காரு. அப்படியே வெளியே வர நம்ம ஜங்குக் நல்லா கட்டிலில் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. நம்மகிட்டே அதை கவனிக்காமல் வெளியே வந்துட்டு டோர் அப்படியே சாத்திட்டு இருந்திருப்பாரு. இது பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே பேக் சைட் திரும்பி பார்க்க ஆன்னு கத்த நம்ம ஜங்குக்கும் ஐயோன்னு கத்துறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஏய் என்னடா நான் உனக்கு கீழே தானே போதும், எதுக்கு நான் மேலே உட்காந்துட்ருக்கேன்? இல்லாட்டி இந்த நான் சும்மா ஃபோன் ஓ ஐம் சாரி கீழே போட பொறுக்கியா இன்னொரு வாட்டி பொறுக்கிறேன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நீ பொறுக்கி தான்டா, நான் உனக்கு கீழே தானே போக சொன்னேன், எதுக்கு நான் மேலேயே உட்காந்துட்ருக்கேன்? போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போ, பின்னாடி திரும்பாதான். ஓகே இதுதானே? எதுக்கு சிரிக்கிறா? உன் சட்டி ரொம்ப குட்டியாக இருக்குது. அதையாட்ட பார்க்குற நீ, போட நானே எடுத்துக்கிறேன், போயிடாங்க. ஓகே இன்னமும் சட்டியாக போட்டுட்ருக்க, பின்ன கோமணமாக கட்டுவாங்க. போடா முடியா, போ போ போ. சரி தள்ளாத, போகிறேன், பின்னாடி திரும்பாதா. ஓகே நான் திரும்பலை சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கை அப்படியே வெளியே தள்ளி விட்டுட்டு நம்ம டீ தான் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டோர்லேயே சாஞ்சு நின்றுக்க. அப்படி நம்ம டீ தான் சட்டியை பார்த்துட்டானே, ஐயோ அது வேறு பிங்க் கலரு போச்சு, அசிங்கமாக நினச்சிருப்போம். என்னமோ குழந்த பிள்ளை மாதிரி பாக்ஸஸ் போடாமல் சட்டி போட்டுட்ருக்கேன்னு நான் சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வெளியே வர நம்ம ஜங்குக் கீழே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம டேவை பார்த்து. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான், ஜங்குக் என்ன மேலேருந்து வந்ததுலேருந்து சிரிச்சுட்டே இருக்கேன்? இல்லை ஆண்டி ஒன்றும் இல்லை, சும்மா ரீல்ஸு. எப்போ பார்த்தாலும் ஃபோனு. ஐயோ ஆண்டி நீங்கள் திரும்ப ஆரம்பிக்காதீங்க, சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் சாப்பிட்றதுக்குன்னு வேண்டி போய்ட்டு உட்காந்துறேன். அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டீ ஜங்குக் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நடுவில் வர நம்ம ஜங்குக் அப்பப்போ நம்ம டீவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் அப்படியே சாப்பிட்டு மேலே வந்துட நம்ம டேவும் நம்ம ஜங்குக் பின்னாடியே நடந்து வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு நம்ம ஜங்குக்கை உள்ளே வர உட்கார வச்சுட்டு. இப்போ நம்ம ஜங்குக் உள்ளே வந்த வேகத்துக்கு பெட்டில் படுத்து சிரின்னு சிரிக்க இப்போ நம்ம டே தான் இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் அப்படியே பெட்டில் தள்ளி விட்டு அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு அவருடைய செஸ்ட்லேயே பட்டு அடிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு, ஏய் வலிக்குதுடா, நீ எதுக்கு சிரிச்சுட்டே இருக்கா? பிங்க் கலரு ரொம்ப அழகாக இருக்குடா, அதுவும் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா, வேணும்னே நம்ம டீ போட்டிருக்க அந்த பேண்ட் எலாஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே லைட்டாக கீழே இறக்கி விட நம்ம டீ அதை திரும்பி மேலே தூக்கி விட்டுட்டு, பொறுக்கி என்னடா இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்க? இல்லை டீ வழக்கமாக அது க்யூட்டாக இருந்துச்சு, நீ அது நான் போட்டு ஜெட்டிடா, பாக்ஸஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதானே, அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் இது போடுறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியே சொல்லிடாத ஜங்குக். ஓ சொல்லக்கூடாதா? ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் சொல்லிடாத. சொன்னா ஆல்ரெடி என்ன எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நீ இதை போய் சொன்னா ரொம்ப கேவலமாக பேசுவாங்க ஜங்குக், ப்ளீஸ் போய் சொல்லாத. ஏய் எதுக்கு அதுக்கு அழுகிற மாதிரி பேசுகிற? நான் சொல்ல மாட்டேன். யார் வந்து என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை, சொல்லு என்ன? இல்லை ஜங்குக், நான் சொல்லு. நான் பார்க்குறதுக்கு என்னுடைய பாடி வந்து லைட்டாக
பாய்ஸ் ஒரு மாதிரி கட்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்பவும் லைட்டாக ஹிப் ஷேப்பு அப்படின்னு சொல்லி லைட்டாக ஃபெமினி மாதிரி இருக்கனால எல்லோரும் என்னை அந்த பாய்ஸ் கேட்டகரியிலே சேர்க்க மாட்டாங்க தெரியுமா ஸ்கூல் டேஸில். ஆனால் இந்த விஷயத்தில் அவங்கக்கிட்ட இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மறைச்சேன். அதனாலே நிறைய டைம் லூஸ் ட்ரெஸ் போடுவேன். எல்லாருமே என் பாடியை ஒரு மாதிரி, என்னுடைய பாடி வந்து ரொம்ப ஷேப்பாக இருக்குது, மென்ஸ் மாதிரி கட்ஸ் வச்சு மசில்ஸ் வச்சு மஸ்குலைனாக இல்லைன்னு சொல்லி ஓவராக சொல்லுவாங்க. ஆனால் எனக்கும் அப்படி இருக்கும்னு ஆசை தான். பட் எனக்கு இப்படி இருக்கவும் பிடிச்சிருக்குன்னு தான் நான் இப்படி இருக்கேன். நான் சொல்லப்போனால் சோம்பேறி. எனக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் பிடிக்காது. அப்படியே நான் பண்ணாலும் என்னுடைய உடம்பை நானே வருத்திக்கிட்டு தான் பண்ணுவேனே தவிர எனக்கு பிடிச்சலாம் பண்ண மாட்டேன். நான் டயட்லாம் ஃபாலோ பண்ணுறேன் தெரியுமா. டயட் இருக்கு, மசில்ஸ் வளர. என்ன டயட் ஃபாலோ பண்ணுறேன்? நல்லா சாப்பிட்றேன். அது டயட் இல்லை, அது ரொட்டீன். இல்லை ஜங்குக், அதுலேயே ஃபுட் ஹேபிட்னு ஒன்று இருக்குல்ல, ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கிறது அப்படி இப்படின்னு. ப்ரோட்டீன் அந்த மிக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நான் காசு சேர்த்து வச்சிட்ருக்கேன் தெரியுமா. கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ இதை போய் வெளியே சொன்னேன்னா எல்லாம் பாலாக போயிடும். ப்ளீஸ் ஜங்குக், வெளியே போய் சொல்லிடாத. டே, நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் உன்னை ரேண்டமாக எங்கேயாவது பார்த்துருந்தேனா உன்னை ப்ரப்போஸ் பண்ணி எப்பயோ என் பாய் ஃப்ரெண்டாக மாற்றிருப்பேன். பட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீ ரொம்ப அழகாக இருக்க. யூ ஆர் பியூட்டிஃபுல் த வே யூ ஆர். ஓகே, இல்லை ஜங்குக், அது சொல்கிறது கேளு. டயட் ஃபாலோ பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னை நீயே வருத்திக்காத. நீ அழகாக இருக்க. இப்படி இருக்கும்போது தான் அழகாக இருக்க. நீ மஸ்குலைனாக இருந்தால் தான் அழகாக இருப்பேன்லாம் கிடையாது. அது அவங்க விருப்பம். அவங்களுக்கும் விருப்பம். உனக்கு இப்படி இருக்குன்னா நீ இப்படி இரு. எனக்கு இப்படி மஸ்குலைனாக இருக்கிறது பிடிக்கும், நான் இப்படி இருக்கேன். எங்கள் அம்மா கூட தான் சொல்கிறாங்க, ஜிம்முக்கு போய்ட்டு அங்கங்கே எறும்பு கடிச்ச மாதிரி வீங்கிருக்கடா உனக்குன்ட்டு. அதெல்லாம் காதில் இதுனா ஜிம்முக்கு போக முடியுமா? சொல்கிறத கேளு. உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. டயட் ஃபாலோ பண்ணுறேன், அப்படி இருக்கேன். நான் உண்மையிலே சொல்லணும்னா, இன்னும் மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா உனக்கு நிறைய சோறை போட்டு நல்லா சாப்பிட வச்சு உனக்கு ஒரு குட்டி தொப்பையை வளர்த்து விட்டு அந்த தொப்பையிலே படுத்து தூங்குவேன் தெரியுமா. ஜங்குக், என்ன பேசுகிற நீ? இப்படி தாண்டா இருக்கணும். யாராவது பார்க்குறேன்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், புரியுதா? இப்போ உனக்கு வரவங்களும் வந்து நீ எப்படி இருக்கியோ உன்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ ஏன் ஒரு வேஷத்தை போட்டுக்கூடாது? அப்போ நான் இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொல்கிறியா? ஃபாலோ பண்ணலாம். நீ அதுதான் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்காத. ஒரு சில ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது, அதை எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி எடுத்துக்கோ. அதிகமாகவும் சாப்பிடாத, கம்மியாகவும் சாப்பிடாத, மீடியமாக சாப்பிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். அப்போ நான் எப்படி இருந்தாலே அழகாக இருக்கேன். உண்மையே சொல்லணுன்னா இந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை ஜங்குக். அதான் நான் சொல்கிறேன்ல. சரி, முதல்ல இறங்குறியா என் மேலேருந்து? சாரி, அது அப்படியே உட்காந்துட்டேன். சரி, தூங்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவும் ஜங்குக்கும் அந்த பெட்டில் படுக்க, நம்ம டே வந்து அமைதியாக படுத்துட்டாரு. பட் நம்ம ஜங்குக் இன்னமும் ஃபோன் நோண்டிட்டு தான் இருக்கார். இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக் ஃபோன் நோண்டுறதையும் பார்த்துட்டு அவரையும் திரும்ப பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக், நீ யாரையாவது டேட்டிங் பண்ணிகிட்ருக்கியா? ஏய், நான் யாரையாவது டேட்டிங் பண்ணால் உங்கள்கிட்ட சொல்லாமல் எப்படி பண்ணுவேன், பைத்தியம்.
இல்லைடா. இது வரைக்கும் பண்ணியிருக்கியா? இல்லை. பண்ணுற ஐடியா எதுனா இருக்கா? ஐடியா அப்படி கிடையாது, வாழ்கிறதே அதுக்கு தான். அவனே அது கரெக்ட் பண்ணி அவன் உன்ன மாதிரியே நல்லவனாக இருந்தானா மனசில் இருக்க மொத்த லவ்வையும் கொடுத்து பத்திரமா பார்த்துக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதானா? அவங்க கூட ஒரு க்யூட் ஃபேமிலி நல்லா இருக்குல்ல. ஆனால் ஜங்குக் ஏன் என்ன மாதிரி? ஏன்னா சின்ன வயசுலேருந்து நானும் ஒன்று பார்க்குறேன். எந்த காலத்தில் பொய் சொல்லக்கூட தெரியாமல் இருக்கிற ஒரே ஆள் நீ தான். பியோர் சோல்ட்டே நீ. உனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எவன் வரப்போகிறானோ தெரியல. நல்லா பார்த்துக்கலன்னா அவன் மூஞ்ச போய்த்துருவேன். ஆனால் ஜங்குக் நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். நீன்னு இல்லை, உனக்கு வரப்போகிறவங்களும் கொடுத்து வச்சவங்க. ஏன் இந்த காலத்தில் சைட் சிக்கு மெயின் சிக்கன்லாம் வச்சுட்டு தெரியுறாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பர்சனாக பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு லாயலாக இருந்து அவங்க கூட ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிறாள்ல, இந்த காலத்தில் அதுவே பெருசுடா. அதுவும் நீ அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன்லாம் சொல்கிறேன். ஆமாண்டே, அழகுன்றது எப்போவுமே டெம்பரவரி தான். மனசை பார்க்கணும். புரியுதா? எனக்கும் உன்ன மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும். என்ன மாதிரினா உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட். ஏன் அந்த மாதிரி? இல்லை, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஆம்பிஷன் இருக்கும். ஆனால் உனக்கு இருக்கிற ஆம்பிஷனே உனக்கு வரவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாள்ல, அது யாருக்கு இருக்கும் சொல்ல? ஓ, அப்போ என்ன கட்டிக்கிறியா? ஏய் சே, என்னடா இப்படி கேட்குறா? சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். பயந்துட்டேன் சும்மா. ஏன்டே கட்டிக்க மாட்டியா? ஏய் என்ன உளறிட்டுருக்கேன் என்ன லூசு? இல்லை, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணு. என்ன? இப்போது நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோ. நீயும் நானும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகல, சேர்ந்து இருக்கலை, சேர்ந்து விளையாடலை, எதுவுமே பண்ணலை. சேர்ந்துன்றதே இல்லை நம்ம 2 பேருக்குள்ளே. ஓகேவா? நான் உன்னை என்றைக்காவது ரேண்டமாக ஒரு இடத்துல பார்க்குறேன். பார்த்ததும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருது. உங்ககிட்ட வந்து லவ்வை சொல்கிறேன். நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? ஏன் பண்ண மாட்டேன்? நீ ஸ்ட்ரேஞ்சர். நான் எப்படி நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணதும் லவ்வை அக்செப்ட் பண்ணுறது? ஓ, பழகி பார்த்தா தான் தெரியும். ஓ, ஓகே. சரி, தூங்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அப்படியே தூங்க ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கும் தூங்குறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு மிட் நைட் மாதிரி, ஒரு 1:30 அந்த மாதிரி டைம். நம்ம ஜங்குக் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் தூங்கவே இல்லை. பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம டீவை பார்க்குறாரு. நம்ம டீ நல்லா தூங்கிட்டுருக்காரு, பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டுருக்காரு. அந்த நிலா வெளிச்சம் வேறு ஜன்னல்லேருந்து அப்படியே நம்ம இந்த டேவோடைய ஃபேஸில் டைரெக்டாக வந்து பட்டிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம டேவோடைய ஃபேஸ் அந்த நிலா வெளிச்சத்தில். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவோடைய ஃபேஸையே பார்த்துட்ருக்க. அவர் மனசுக்குள்ளே ஃபுல்லாக அழகாக இருக்கானே, நல்லவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க பொறுமையாக தூங்கி ஏஞ்சிக்க. நம்ம ஜங்குக்கை பக்கத்தில் காணோம். ஆனால் இவன் காலையில் ஏஞ்சி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்க. பார்த்தா ரூம் பால்கனியில் நின்று வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படி நின்றுட்டுருக்க. நம்ம டீ அப்படியே பொறுமையாக நடந்து நம்ம ஜங்குக்கிட்ட வர. என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சும்மா தான் நின்றுட்டுருக்கேன்.
என்னவோ யோசிச்சுட்ருக்க மாதிரி இருக்கு. இல்லை, ஒன்றும் இல்லை. ஓ, இன்னைக்கு காலேஜ் இருக்குல்ல ஜங்கு? ஆமாட்டே. போகலாமா? கிளம்பணும். நான் வீட்டுக்கு போயிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஓ சரி, நீ போயிட்டு கிளம்பி வா, நான் பொறுமையாக கிளம்பி போகிறேன். முதல்ல போயிட்டு மூஞ்ச கழுவு, ரோட்லேயே படுத்து தூங்கிட்டு போகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே அழகாக போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு காலேஜுக்கு கிளம்பிட நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அவருடைய வீட்டுக்கு வந்து போயிருப்பார் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம டே கிளம்பி வர்றதுக்கும் நம்ம ஜங்குக்கு கிளம்பி வண்டியை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்ததும், ஏ என்ன இங்கே வரா, வா ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணுறியா லூஸு? நீ எப்போவே நேராக தானே காலேஜுக்கு போவேன், இப்போ என்ன அதிசயமாக வந்து பிக்கப் பண்ணிக்கிற? நீ நடந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்குள்ளாடியே விடிஞ்சிரும். இதில் வேறு நான் தனியாக போய் நீ தனியாக வந்து மூடிட்டு வந்து வண்டியில் ஏறுறா. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ அப்படியே நம்ம ஜங்கு கூட வண்டியில் ஏறிக்கா அழகாக காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. நம்ம ஜங்குக்கு வந்து போக போக நம்ம டீவை நல்லா ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு. அப்படியே பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஜங்குக்கே பண்ணிகிட்ருக்காரு. வழக்கமாக நம்ம டீ வந்து காலையில் காலேஜ் போகிறப்போ தனியாக போவார், வரும்போது நம்ம ஜிமின் கூட வருவார். பட் நம்ம ஜங்குக்கு நம்ம டீவை கொஞ்சம் கூட தனியாக விடுறதே இல்லை. இவன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான், எங்கேயும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரு நாள் காட்டுறாங்க, நம்ம ஜங்குக் தான் நம்ம டீ கூட வண்டியில் வராமல் வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த ஒரு ஈவினிங் ரோட்டில் யாருமே இல்லை, அழகாக பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்க இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டீவை பார்த்து, டே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு. தப்பாக நினச்சிக்க மாட்டேல்ல? சொல்லுடா, என்ன அவன் கூட பிஹேவ் பண்ணுற? பயமாக இருக்குது கேட்குறதுக்கு. பயமாக இருக்கா? என்கிட்ட கேட்குறதுக்கு பயப்படுறியா நீ? இல்லாட்டி அது கொஞ்சம் பர்சனல்னு சொல்லலாம். பர்சனலா? சரி கேளு. அது அன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்ல, நான் ரேண்டம் பர்சனாக இருந்து உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா அக்செப்ட் பண்ணியிருப்பியான்னு? அதுக்கு நீ முடியாதுன்னு சொன்ன. இப்போது அதே ரொம்ப நாள் என் கூட பழகி இருந்து நம்ம 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அப்போது வந்து உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிப்பியா? பண்ணிப்பியா? ஆமாண்டா, என்ன கிறுக்கு மாதிரி கேள்வி கேட்குற? ஏன் அப்படி? ஏன்னா அதான் நீயே சொன்னியே, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்கோம், நல்லா பழகியிருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும், இதுக்கு மேலே என்ன வேணும்? இல்லை, அதை எப்படி யோசிக்கலாம்ல, ரொம்ப நாள் ஃப்ரெண்டாகவே இருந்து பழகிட்டு திடீர்னு லவ்வுன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? லூஸு, ஒரு விஷயம் தெரியுமா? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதும் ரேண்டமாக ஒரு பர்சனை மீட் பண்ணி அவங்க லவ் சொன்னதும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்கள மேரேஜ் பண்ணுறதும் ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் பழகியிருக்கணும். எப்போவுமே இந்த 1 வருஷம் 2 வருஷன்றதுலாம் பெரிய விஷயமே இல்லை ஜங்கு. ஏன்னா அந்த 1 வருஷத்தில் ஃபஸ்ட்டு வருஷம் ஜாலியாக இருக்கும், செகண்ட் வருஷம் அப்போ தான் நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உண்மையாக கொட்ட ஆரம்பிப்போம். அப்போது அந்த கப்புள்ஸ்க்கு நடுவில் சண்டை வரும். ஏன் தெரியுமா? போன வருஷம் நல்லா இருந்தேன், இந்த வருஷம் உனக்கு என்னாச்சு, உனக்கு அந்தளவுக்கு போர் அடிச்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. இதே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பாரு, அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்து லவ்வர்ஸாக மாறுற வரைக்குமே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி கொட்டிப்பாங்க. லைக் கோவமாக இருக்கட்டும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், சேட்னஸ்ஸாக இருக்கட்டும், ஏன் கெட்ட வார்த்தையில் மாற்றி மாற்றி திட்டிக்கிறதும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான். இப்போ சொல்லு, ரேண்டமாக ஒரு பர்சன் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னா கண்ணை மூடிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு
அவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்து சண்டை போட்டு திரும்பியும் பிரிஞ்சு லவ் பண்ணி திரும்ப அவங்க கூடயே சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நரக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நல்லா அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிட்ட ஃப்ரெண்டை லவ் பண்ணால் நல்ல விஷயம் தானே ஜங்கு. நல் நல்லது தான். ஆ அப்புறம் கிறுக்கு மாதிரி கேட்குற. டே ம் நீ நீ என்ன ஒன்றும் இல்லை, வா சீக்கிரம் போகலாம், டைம் ஆகுது. என்னாச்சு ஜங்குக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேக்குள்ள நடந்து போயிட்டே இருக்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. நம்ம யூங்கியும் நம்ம ஜிமினும் தலையிலே அடிச்சுட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க ஒளிஞ்சிக்கிட்டு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஃபெயில் ஆகிடுச்சுடா அப்படின்ற மாதிரி அவருடைய கை அப்படியே தம்ஸ் அப் அப்படியே கீழே அப்சைட் டவுன் மாதிரி காட்ட, நம்ம யூங்கி போச்சுரா அப்படின்ற மாதிரி தலையிலே அடிச்சுட்டு போயிடுறாரு அந்த இடத்துல. இப்போ அப்படியே நம்ம டேவை வீட்டில் விட்டுற நம்ம ஜங்குக்கும் பாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு டாட்டா சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் கொஞ்சம் தூரம் நடந்து வர, நம்ம டே உள்ளே போனதுக்கப்புறமேட்டு நம்ம யூங்கியும் நம்ம ஜிமினும் நம்ம டேவுடைய வீடை திட்டுத்தனமாக க்ராஸ் பண்ணி அப்படி அந்த பக்கம் ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்கை போட்டு மிதிக்கிறாங்க. இப்போ நம்ம யூங்கி தான், டே நல்ல சான்ஸு, ஏன் சொல்லலை நீ? இல்லைடா பயம் எடுத்துக்கிச்சு, அவனை பார்த்து பயப்படுறது தான் எனக்கு இப்போ புதுசாக இருக்குது. பயமாக இருக்கா? டேவை பார்த்தா? அவன் 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 எனக்கு சொல்ல வரல மச்சான், அவன் ரொம்ப சாஃப்ட் டைப்பு. ஆனால் நான் சொன்னேன்னா அரைஞ்சிருவானோன்னு பயமாக இருக்குடா. அரைஞ்சிருவானா? வாங்குறது அந்த வலி கூட எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் டே அரைஞ்சிருவானோன்னு தான் பயமாக இருக்காதான். சரி அவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தியே, என்ன தான் பேசினேன்? இல்லைடா, நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு அவன் ஆன்சர் பண்ணது ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு. நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னா அவன் அக்செப்ட் மட்டும்தான் பண்ணுவான், என்னை ரிஜெக்ட் பண்ண மாட்டான், அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனால் சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குதுடா, திக்குதுடா. திக்கும், உனக்கு எல்லாம் திக்கும். என்னடா பண்ணுறது? நான் என்னடா பண்ண முடியும்? நீ தான் சொல்லணும். என்னன்னு சொல்கிறதுடா? எதனா ஒரு பிளான் போடுங்க மச்சான். என்னால் டேரெக்டாக சொல்ல முடியாதுடா, இன்டெரக்டாக தான் சொல்லி ஆகணும். எனக்கு அவன் கண்ணை பார்த்தாலே ஃபீஸ் போயிடுதுடா. ஐயோ இது வேலைங்காது. ஜிமின், நம்ம 2 பேர் தான் சேர்ந்து எதனால ஒரு வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? யூடியூப்பில் போட்டாலும் ஒன்றும் வர மாட்டேங்குது, இது ஒருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஃபோனை எடுத்து விளையாட்டுத்தனமாக நோண்டிகிட்டே இருக்கா. பார்த்தா அவருடைய யூடியூப் ஷார்ட்ஸில் ஒன்று வந்துடுது. என்னென்னு பார்த்தா அது ப்ரெக்னென்சி ரிவைவ் பண்ணுறது. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹிண்ட் மாதிரி அந்த வீடு ஃபுல்லாக ஒழிச்சு வச்சுருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு ஹிண்ட்டையும் ட்ராக் பண்ணி அந்த அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட போகிறாரு. கடைசியில் அவங்களோட ஒய்ஃப் அவங்களுடைய ப்ரெக்னென்சி இதை ரிவைல் பண்ணுறாங்க அந்த ஹஸ்பண்ட் கிட்ட. இப்போ நம்ம ஜிமின் தான், ஹே செம்ம ஐடியா. என்னது? ஒரு கேம் மூலமாக ஜங்குக் லவ்வை ரிவைல் பண்ணிடலாம். எப்படிடா? அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு ஐடியாவை கூட. இப்போ அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. இவங்க 3 பேரும் கொஞ்சம் பிஸியாகவே இருக்காங்க. நம்ம டே இருக்கும்போது மட்டும் அப்படியே நார்மலாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் நாட்கள் போகுது. ஒரு சண்டே டைம். நம்ம டேவுடைய அம்மா திங்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அம்மா கூட வெளியே கிளம்பிட்டுறாங்க. இப்போ நம்ம டீ, ஜிமின், ஜங்குக், யூங்கி இவங்க 4 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம டேக்கு தெரியாமல் ஆல்ரெடி வீட்டில் ஒரு சில செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம யூங்கி, ஜிமின் 2 பேருமா சேர்ந்து. நம்ம டேவும் ஜங்குக்கும் மேலே உட்காந்து சும்மா கதை அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த செட்டப்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, மேலே இருந்து ரூமில் இருந்து நம்ம ஜங்குக்கிட்ட, ஒரு நிமிஷம் ஸ்ட்ராபெரி ஃப்ரிட்ஜில் இருக்க, நான் போய்ட்டு ஸ்ட்ராபெரி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு கிளம்ப, நம்ம ஜங்குக்கும் ஐயோ இதுக்கு அங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு
அப்படியே நம்மகிட்டே பின்னாடியே வெளியே காரிடோருக்கு ஓடி வர கீழே சோஃபாவில் உட்காந்துட்ருக்க நம்ம ஜிமின் வந்து தம்ஸ்அப் காட்டுறாரு. ஓகேடா எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நம்ம ஜங்குக்கு உள்ள ரூமுக்கே ஓடிடுறேன். இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அப்படியே நேராக ஃப்ரிட்ஜுக்கிட்ட போகிறாரு. ஓப்பன் பண்ணதும் உள்ளே ஸ்ட்ராபெரி பவுல் இருக்குது. அந்த ஸ்ட்ராபெரி பவுலை தூக்குனதும் அந்த ஸ்ட்ராபெரிலாம் இருக்குல்ல அதுக்கு மேலே ஒரு ஹிண்ட் இருக்குது. அந்த ஹிண்டில் என்ன இருக்குன்னா, சீக்கிரமாக வித்தின் 10 செகண்ட் ஓடி போயிட்டு டிவி பக்கத்தில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. நம்ம டேவும் அதை பார்த்துட்டு கன்ஃபியூஸா நம்ம ஜிமின்கிட்ட போயிட்டு அதை காட்ட, என்னது இது தெரியலடா, 10 செகண்டில் போய்ட்டு டிவிக்கு பக்கத்தில் பாருன்னு எழுதியிருக்கேன், அதான் 5 செகண்ட் முடிஞ்சிச்சு சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து நம்ம டேவை கிளப்பி விட்றேன். நம்ம டே என்ன பண்ணுறாரு, டக்கு டக்குன்னு ஓடி போய்ட்டு டிவி பக்கத்தில் பார்க்குறாரு. பார்த்தா டிவிக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டி பேப்பர் வந்து ஒட்டியிருக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இதுக்கப்புறம் நீ கண்டுபிடிக்க போகிற ஒவ்வொரு ஹிண்ட்ஸ்லேயும் ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு அம்புக்குறி போட்டிருக்கு. அந்த அம்புக்குறியில் ஃபஸ்ட்டு ஒன் போட்டு நம்பர் போட்டு WILL அதாவது வில் அப்படின்னு சொல்லி எழுதி அதுக்கு கீழேயே சீக்கிரமாக ஓடி போயிட்டு மிரரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. நம்ம டேவும் என்னது வில்லா, அப்புறம் என்னத்த மிரர் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வீட்டில் இருக்க எல்லா மிரர்ஸ்லேயும் போய் பார்க்குறாரு. பார்த்தா எந்த மிரர்லேயும் எதுவுமே எழுதி ஒட்டி இல்லை. நம்ம டே ஒரு மாதிரி குழம்பி போய் உட்காந்துட்டு, என்னடா ஒன்றுமே இல்லை, இந்த வீட்டில் அவ்வளோதான் மிரரா, இல்லை ஷூ ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டக்குன்னு வீட்டு வாசல் பக்கத்தில் ஓடுறாரு. அங்கே வந்து அந்த ஷூ வந்து ஸ்டாண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு மிரர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஃபேஸை பார்த்துட்டு போகிறதுக்காக அதை ஒட்டியிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு பார்த்தா நம்ம டேவுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதில் பக்கத்தில் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த ஹிண்ட்டுக்காக உன்னுடைய ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. என்னடா இது வில்லு யூன்னு சொல்லி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டை குழம்பி போயிட்டு நம்ம ஜிமினை பார்க்க, டே எழுதியிருக்குல்ல சீக்கிரம் போய் தொலையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டேவும் இப்போ என்ன என்னுடைய ரூமுக்கு போகணுமா, போய் தொலைகிற வில் யூ, இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டக்குன்னு மேலே ரூமுக்கு போக அப்படியே ரூம் டோரை வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது. நம்ம ஜங்குக் தான் உள்ளே இருக்கார். இப்போ நம்ம டே தான், ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ண, இருட்டே ஒரு நிமிஷம், என்னாச்சு, ஒரு நிமிஷம் இருடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு இப்போது ரூம்குள்ளே தான் காட்டுறாங்க. ஐயோ வந்துட்டானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்ருக்காரு. இப்போ அவர் பாக்கெட்டில் வர ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா உள்ளே ஒரு ரிங் இருக்குது. ஐயோ என்ன சொல்லணும், மேரி மீ அவ்வளோதான். அவன் வெளில கீழே படிச்சுட்டு வந்திருப்பான். மேரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டக்குன்னு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே பார்த்தா நம்ம டே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. அந்த ரூமே கொஞ்சம் டெக்கரேட்டபுளாக இருக்குது. லைக் நம்ம ஜங்குக்கு வந்து அப்போ தான் ஒளிச்சு வச்ச பலூன் எல்லாத்தையும் எடுத்து அந்த ரூமில் அங்கங்கே மேலே பறக்க விட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு. அந்தளவுக்கு இல்லைனாலும் லைட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம டே வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணதும் நம்ம ஜங்குக்கு பார்க்க, நம்ம ஜங்குக்கு வாசல்லே பதக்குன்னு கீழே விழுந்துடுறாரு. அதாவது முட்டி போட்டு மறைமி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிவிட நம்ம டேக்கு ஒன்று புரியல, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டை குழம்பு நிற்க, நம்ம ஜிமின் வந்து டே ஃபஸ்ட்டு ஹிண்ட் என்ன படித்தா, இல்லை அதுக்கு முன்னாடி மேரி டே வில் யூ மேரி மீ, ஜங்குக் சொல்லுடா, ஆனால் கீழே அதெல்லாம் நாங்கள் தான்டா ரெடி பண்ணோம். ஜிமின் யூங்கி எங்களுக்கு தெரியும்டா,
ஜங்குக் முதல்ல எழுந்திரி. இல்லாட்ட நீ நீ சொல்ல. உனக்கே எவ்வளோ இருக்குது? பயமாக இருக்கட்டு. ஆன்சரை சொல்ல. Will you marry me? Yeah. Yes, I do. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே தான் ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த ரிங்கை எடுத்து நம்ம டேவோடைய கையை கேட்க நம்ம ஜங்கு கை கடன்னு ஆடுது. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய அந்த கையில் வந்து அழகாக அந்த ரிங்கை போட்டு விட்டு எழுந்திருக்கா. நம்ம ஜங்குக்கு வேர்த்து கீழே அந்த சின்னிலேருந்து கீழே அப்படியே ட்ராப் அப்படியே கீழே ஸ்வெட் ஆகுது. அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து போட்டா நம்ம டே டக்குன்னு, ஹே உனக்கு ஏன்டா இவ்வளோ வேர்க்குது? பயமாக இருக்கட்டு. எதுக்கு? அரைஞ்சிட்டேன்னா அரையணுமா? ஏய் அரைஞ்சிட்டானா என்ன பண்ணுறது? எதுக்கு? ப்ரப்போஸ் பண்ணதுக்கு. ஆனால் நீ மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணியிருக்கடா. அது அவசரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலட்டே. ஐம் சாரி. சாரியா? ப்ராங்கா என்ன? இல்லை ப்ராங்க்லாம் இல்லை. அப்புறம் ஏன் சாரி? இல்லை இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக பழகிட்டு டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டது. நீ நீ சர்ப்ரைஸ் ஆகலையா? இல்லை ஜங்குக்கு எனக்கும் எப்படி சொல்கிறது, உள்ள ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஓ சரி, அதெல்லாம் எப்போ ரெடி பண்ணீங்க? அது கொஞ்சம் வீட்டுக்கு அப்பப்போ வர நேரம் ரெடி பண்ணது. ஓ ஆனால் ஏன் அந்த மாதிரி எனக்கு உங்ககிட்ட டேரெக்டாக எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலட்டே. அதனால தான் இந்த மாதிரி ஆரம்பித்து கொண்டு வந்தேன். ஓ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது. ஆனால் இப்படி இதில் வந்து முடியும்னு நினைக்கல நான். டே I love you. ஜங்குக்கிஸ்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. எனக்கு மட்டும் பழகினதாடா பைத்தியம். எனக்கும் புதுசு தான்டா. ஒரு ஃப்ரெண்டை லவராக மாற்றினதே ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஆனால் ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ஒன்று எப்போ எப்படி பிடிக்க ஆரம்பிச்சதுலாம் தெரில. டக்குன்னு ஒன்று பத்திரமா பார்த்துக்கணுன்னு தோணுச்சு. அன்றைக்கி பேண்டீஸை பார்த்தனே. எனது பேண்டீஸா? இல்லை, ஆண்டிங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். அன்றைக்கி பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தான். அன்றைக்கி அவங்ககிட்ட வந்தேன்னு சொல்ல வரல. ஓஹோ, என் காதுலேயும் பேண்டீஸ்னு விழுந்துச்சு. ஏதோ எங்களுக்கு தெரியாமல். ஏய் சே, அப்படிலாம் இல்லை. நான் லவ் சொல்கிறதுக்கே இங்கே உட்காந்து நொந்து வெந்துட்டுருக்கேண்ணா. இதில் வர இப்போ உங்கள் 2 பேர் வேலை முடிஞ்சிச்சு, கிளம்புங்க. அவ்வளோதான்ல, அவ்வளோதான், கிளம்புடா. என்னடா கிட்டு முடிச்சிட்ட? ஓ இங்கே சரி வாஜ்மே நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இவங்கியும் நம்ம சின்ன அந்த இடத்த விட்டு போக இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கு தான் அந்த இடத்துல கொஞ்சம் தனியாக இருக்காங்க. இப்போ அப்படி நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி லூஸ் மாதிரி அங்கேயும் இங்கேயும் முழிச்சிட்டு நிற்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கப்போ லைட்டாக ஹக் பண்ணுறது, சிரிக்கிறப்போ டச் பண்ணுறது இப்படிலாம் இருந்திருக்கு. ஆனால் இந்த டைம் ஹக் பண்ணுறது, அந்த டச், சின்ன டச்சும் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருது நம்ம ஜங்குக்கு.
இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை ஹக் பண்ண நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அப்படி நம்ம ஜங்குக் தான் டே நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டு ஜங்குக். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே, வீட்டில் இருக்கேன், பண்ணிக்கலாம். ஆனால் காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு பொறுமையாக பண்ணிக்கலாம். இப்போ லவ் மட்டும் போதும். நான் இப்போதைக்கு உனக்கு பாய் ஃப்ரெண்டாக மட்டும் இருந்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணேன். என்னது? எனக்கு அதையும் இதையும் வாங்கி கொடுத்து தொப்பையெல்லாம் வளர்க்க வைக்கக்கூடாது. ஓகே. உனக்கு அது பயமாக இருக்கா என்ன? அப்படி இல்லை, எனக்கு எப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. எனக்கு தூங்கணும்னு தோணுச்சுன்னா மடியில் படுத்து தூங்கிக்கோ, தொப்பையெல்லாம் வேணும். சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்க, நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம டே அந்த ஹக்லேயே அவருடைய கையை பார்க்குறாரு. அதில் அந்த ரிங், நம்ம ஜங்குக்கு போட்டுவிட்ட ரிங், அதை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்ச பர்சன், தெரிஞ்ச பர்சன் அப்படின்றதுனால நம்ம டேக்கு துளி கூட பயம் இல்லை. நம்ம ஜங்குக்குடைய கேரக்டரை பற்றி தெரியும் இல்லையா? ஸோ கொஞ்சம் கூட பயம் இல்லை. அவர் அதெல்லாம் யோசிக்காமல் ஓகே சொன்னது நம்ம ஜங்குக்கு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இங்கே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் பாய் எவ்ரிவன், ஐ லவ் யூ ஆல்.